கோலாலம்பூர் என்பிஇ நெடுஞ்சாலை ஓரமாக உள்ள சிறிய இந்து ஆலயம் ஒன்று தொடர்பான விவகாரம் சுமூகமாக தீர்க்கப்பட்டுள்ளது. கோயில் நிர்வாகம் ஆலயத்தை அங்கிருந்து அகற்றி வேறிடத்திற்கு மாறிச் செல்ல ஒப்புக்கொண்டதை அடுத்து இந்த சுமூக தீர்வு ஏற்பட்டுள்ளதாக மலேசிய இந்து ஆலயங்கள் மற்றும் இந்து அமைப்புகளின் பேரவையான மஹிமாவின் தலைவர் டத்தோ என் சிவகுமார் கூறினார். இது ஒரு வரவேற்கத்தக்க ஒன்றென வருணித்த அவர், இதுபோன்ற பிரச்சனைகளில் சுமூக தீர்வுகளை நாடி செல்வதே நலம் என்றார். அப்படி இருக்க கட்டத்தில் இதுக்கு ஒரு சுமையான முறையில் என்ன தீர்வு காணணும்னு சொல்லி தான் இன்றைக்கி பிடிஆர்எம் மூலியமாக ஒரு கூட்டத்தை வச்சுருக்காங்க. அந்த கூட்டத்துக்கு தச்சராக நான் கலந்துக்கிட்டு இருக்க நேரத்தில் அங்கே இருக்க நிர்வாகம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அப்படி இந்த இடம் ஒரு சேஃப்டி இல்லாத இடமா இருந்தால் இதுக்கு மாற்றுக்கான எல்லா இதையும் அவங்க ஒத்துழைப்பு பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு உறுதி கொடுத்துருக்காங்க. அதே நேரத்தில் அவங்க ஒரு ஒரு டைம் ஃப்ரேம் கேட்குறாங்க. ஏன்னா எங்கே மாற்றணும் சொல்லிட்டு இடத்த தேடிட்டுருக்காங்க. அதே இதில் அவங்க ஒரு டைம் ஃப்ரேம் ஒரு முறையான முறையில் அங்கே இருக்க கோயிலை வெளியாக்கிடணும் சொல்லிட்டு முறையான முறையில் செய்யணும்னு சொல்லி தான் ஆசைப்பட்றாங்க. சுமூகமாக பேசி ஒரு பிரச்சனைகளை அதுக்கு ஒரு தீர்வும் காலம் வந்துடுச்சா அதுக்கு கண்டிப்பாக நம்மளுக்கு முறையான முறையில் கொடுத்து அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து அது போகிறதுக்கு அந்த சந்திப்பு வாய்ப்பு கொடுத்தா அது நல்லாயிருக்கும் சொல்லி வேண்டிக்கொள்கிறோம். அதே சமயம் இந்த கோயில் இத்தனை காலமாக செயல்பட்டு வருவது ஊராட்சி மன்றங்களுக்கு தெரியாமல் போனது ஏன் என்ற கேள்வியையும் சிவகுமார் முன்வைத்தார். ஆரம்பத்திலேயே கண்டறிந்து உரிய நடவடிக்கை எடுத்திருந்தால் இந்த அளவுக்கு விவகாரம் செல்வதை தடுத்திருக்கலாமே என்றார் அவர். அதனால் இந்த பிரச்சனைகள் இருக்க பார்த்தீங்களா, நம்ம இருக்கிறவங்களும் சரி மற்றவங்களும் சரி இது ஒரு கோயில் பிரச்சனையை பெருசாக பேசி பெருசாக்கிடுறாங்க. இது மாதிரி சின்ன கோயிலுங்களோ இல்லை அனுமதி இல்லாத கோயில் கட்டப்பட்டது அது எப்படி அனுமதி இல்லாத அந்த இடத்துல அவ்வளோ நாள் இருந்திருக்கு சொல்லிட்டு இதை உண்மையாக நம்ம கேள்வி கேட்கணும். அதே நேரத்தில் எந்த கோயிலையும் சத்தட்டு முறை இல்லாமல் கோயில் கட்டப்பட்டிருந்தாவோட அதுக்கு முறையான முறையில் அதாவது தண்ணி அது மூலியமாக அது கண்டுபிடித்து இந்த கோயில் எப்படி அங்கே வந்தது அதுக்கு உண்டான காரணம் எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அந்த கோயில் அப்போ இருக்கிறது சுமையான முறையில் பேசி அந்த இடத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கும். ஆனால் அது என்ன உண்மையான முறையில் அந்த கோயில் அங்கே வந்திருக்கு சொல்லிட்டு காரணத்தை தெரிஞ்சாலே போதும் நம்மளுக்கு அடுத்த இந்த பிரச்சனையை எப்படி ஒரு பேசி இதை தீர்க்கணும் சொல்லிட்டு ஒரு வாய்ப்பு வருது. அதே நேரத்தில் ஜபாத்தான் பிரதான மந்திரியில் நம்ம கேட்டுக்கிறது தான் ஒரு ஏஜென்சி, அதாவது ஒரு ஜபாத்தான். அந்த ஜபாத்தான் மூலியமாக இந்த மாதிரி பிரச்சனைகளாக தீர்வு கண்டுறதுக்கான ஒரு ஜபாத்தான் இருந்தால் இதுதான் நல்ல தரம். அதே நேரத்தில் சுமையான முறையில் அந்த கோயில் பிரச்சனை தீர்க்காத வழி நம்மளுக்கு கிடைக்கும். சம்பந்தப்பட்ட கோயிலின் நில உரிமை மற்றும் கட்டட அனுமதி நிலை குறித்து அதிகாரப்பூர்வ விளக்கத்தை அளிக்குமாறு லம்பா பந்தாய் பாஸ் இளைஞர் பிரிவு வலியுறுத்தியதை தொடர்ந்து இந்த விவகாரம் முன்னதாக கவனத்தை ஈர்த்தது. அனுமதி குறித்த விவரங்களை பகிரங்கப்படுத்துமாறும் அது கோரியிருந்தது. இந்நிலையில் சம்பந்தப்பட்ட தரப்புகளின் சந்திப்புகளுக்கு பிறகு இவ்விவகாரம் சுமூக தீர்வை எட்டியுள்ளது. இவ்வேளையில் அனுமதி இல்லாமல் கட்டப்பட்ட கோயில்களை சட்டவிரோத கோயில்கள் என முத்திரை குத்தும் செயல்கள் நிறுத்தப்பட வேண்டும் என்றும் சிவகுமார் வலியுறுத்தினார். ஒரு காலத்தில் பண்டாத்தங் ஹாராம், அதாவது சட்டவிரோத குடியேறிகள் என அழைக்கப்பட்ட வெளிநாட்டவர்களை இப்போது பண்டாத்தங் ஆசிங் தன்பு ஈசின், அதாவது அனுமதி இல்லாமல் குடியேறிய வெளிநாட்டவர்கள் என அழைக்கப்படுகின்றனர். ஆனால் அனுமதி இல்லாமல் கட்டப்பட்ட கோயில்களை மட்டும் ஏன் சட்டவிரோத கோயில்கள், கோயில் ஹாராம் என இன்னமும் அழைக்கிறார்கள் என சிவகுமார் கேள்வி எழுப்பினார். இந்த வார்த்தைகளை மாற்றும் முயற்சிகளை நமது தலைவர்கள் முன்னெடுக்க வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டார். கேள்வி ஒண்ணுதான், வெளியூர்லேருந்து வரை தந்திரங்களுக்கெல்லாம் அரசாங்கம் அது பேரை மாற்றி பண்டாத்தங் அசிங் தம்பை ஈஸின்னு வச்சுருக்காங்க, அதான் பட்டி. ஏன் இதை நம்மளோட இதுக்கு யாருமே அதை இந்த மாதிரி வார்த்தையை மாற்றுங்க, ஏன் ருமா இபாடாட் தம்பை ஈஸின்னு வைக்கலாம், இல்லை ருமா இபாடாட் தம்புக்கு பின்னரான்னு வைக்கலாம். இந்த மாதிரி வார்த்தைகளை நம்ம மாற்றிருந்தோமா
அது கொஞ்சம் அது உண்டான வேலைகளை தலைவர்கள் எல்லாம் இதை கொண்டு போய் பேச ஆரம்பித்தாலே போதும், கண்டிப்பாக இதுக்கு ஒரு நல்ல ஒரு 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 மாற்றங்கள் கிடைக்கும். சில தலைவர்கள் தான் அதை பற்றி பேசுகிறாங்க, ஆனால் முக்கால்வாசி யாரும் இதை பற்றி பேசலை. இந்த வார்த்தைகளை மாற்றப்பட்டால் அது கண்டிப்பாக மற்றவங்க மனதோட இது பண்ணாமல் இருக்கும். இது செய்யாத உண்டான ஒரு முயற்சியை தான் நம்ம தலைவர்கள் எல்லாம் எடுக்கணும். அது நம்ம செஞ்சாலே போதும், இது ஒரு பெரிய ஒரு மாற்றம் கிடைக்கும். Rumah ibadat tanpa izino, இல்லை rumah sembahyang tanpa izin, tanpa kebenaran வார்த்தைகளை பார்த்தாலே போதும். அதனால் கோரிக்கை ஒன்று தான், தலைவர்கள், அரசாங்கத்தில் இருக்க தலைவர்கள், அவங்க எல்லாருக்கும் உங்களோட ஒரு வேண்டுகோள் தான், இதை மாற்றுங்கள் சொல்லிட்டு இந்த ஒரு முயற்சியாக எடுங்களேன். கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு மாற்றம் கிடைக்கும் சொல்லி அன்பால் வேண்டிக்கொள். இவ்விவகாரத்தில் சட்டவிரோத கோயில் என்ற வார்த்தையை பயன்படுத்தியதற்காக பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமே பகிரங்க மன்னிப்பு கேட்டுவிட்டார். அது வரவேற்கத்தக்கது. ஆனால் அப்படி ஒரு வார்த்தை பயன்பாட்டை அதிகாரிகள் மத்தியில் பிரதமர் தடை செய்தால் இன்னும் நல்லதாக அமையும் என சிவகுமார் சொன்னார். மன்னிப்பு கேட்க ஒரு பெரிய மனசு இருக்குது, அவர் அதை கேட்டிருக்காரு. ஆனால் அதே அவர் இதை ஒரு கட்டளையாக அரசாங்கத்திற்கு சொல்லப்பட்டு இதை பாய்க்காதீங்க சொன்னாலே போதும், எல்லாரும் கண்டிப்பாக பிரதமரோட பேச்சை கேட்பாங்க, அவங்க நம்பிக்கை இருக்குது. அதனால் அவர் ஒரு நல்ல ஒரு முயற்சி எடுத்திருக்காரு. ஆனால் அதே நேரத்தில் இது ஒரு சட்டத்தையாக கொண்டு வரணும். அது கொண்டு வந்தாலே போதும். ஏன்னா முந்தி இருக்கிறவங்க வெளிநாட்டிலேருந்து வந்தவங்களுக்கே பேரை மாற்ற போது, நம்ம இங்கேயே இருக்கிறவங்களுக்கு அந்த ஒரு சின்ன ஒரு இதை மாற்றினாலே போதும். எந்த கோயிலும் தவறாக இங்கே கட்டப்படலை, சந்தர்ப்ப சூழ்நிலையாக அந்த கோயில் அந்தந்த இடத்துல இருந்திருக்கு. அப்படி இருக்கப்போது முறையான முறையில் முறையான வார்த்தைகளை பார்த்தாலே போதும், அது நல்லா நம்மளுக்கு இருக்கும் சொல்லியிருக்கோம். அதனால் தலைவர்கள் எல்லாம் கண்டிப்பாக இந்த ஒரு கோரிக்கையை கொண்டு போயிட்டு பேசுங்க. இன்று என்பிஇ நெடுஞ்சாலை ஓரமாக உள்ள கோயில் தொடர்பான கலந்துரையாடலுக்கு பின் கோலாலம்பூர் ஸ்ரீ மகா மாரியம்மன் தேவஸ்தானத்தின் அறங்காவலருமான சிவகுமார் இவ்விவரங்களை பகிர்ந்து கொண்டார். Masih mencari sofa yang betul-betul ikut style korang? Di Fera Design, anda boleh customize sofa anda sendiri daripada desain, warna hingga ke pilihan fabrik. Dengan pengalaman lebih 40 tahun dalam industri perabot, kami juga menawarkan koleksi farmhouse seperti modern farmhouse, rustic farmhouse dan juga classic cottage yang tengah trending sekarang. Dan khas yang untuk nampak video ni, beli mana-mana sofa dan dapatkan free throw cushion. Jom datang ke cawangan Fera Design yang berhampiran dengan rumah anda dan cipta sofa impian anda hari ini tertaluk terma dan syarat.